வெல்கம் பேக் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல். ஸோ போன செக்மெண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செக்மெண்ட் ஒரு கெஸ்ட்டோட நம்ம இங்கே இருக்கோம். அவர் வந்து நடிகர் ஜெனேஷ் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாரு. வெல்கம் டு த ஷோ சார். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, ஸோ ஆதியன் படத்தில் வந்து மெயின் வில்லனாக நீங்கள் பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் வந்து ரொம்ப ப்ராமினன்ட் கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆதியன் அப்புறமா வரலாம். ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரி பற்றி சொல்லுங்களேன். என்ட்ரினா என்னோட ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் மூவி வந்து கும்கி. ஓகே, கும்கி படத்துக்காக வேண்டி பிரபு சாலமன் சார் செலக்ட் பண்ணி அந்த வில்லேஜ் பார்த்துருப்பீங்க. கும்கியில் ஒரு பியூட்டிஃபுல் வில்லேஜ். அந்த வில்லேஜில் உள்ள ட்ரைப்ஸ் மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ரோல், அந்த அந்த ஊர் மக்கள் மாதிரி. அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 6 மாதம் தாடி அந்த லுக்கில் பண்ணேன். சில சீக்வன்ஸ் எடுத்தாங்க. பட் லென்த் காரணமாக அந்த சீக்வன்ஸ் படத்தில் வராமல் போச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா என்னோட நண்பர் ஒருத்தர் மூலமாக மதியான கூட்டம் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் சார் அவரை மீட் பண்ணேன். அவர் ஒரு கேரக்டர் பார்த்ததும் ஒரு கேரக்டர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடில் வில்லனோட சன்னாக ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. படம் ஃபுல்லாகவே வர மாதிரியான ஒரு ரோல். அந்த ரோல் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒரு பார்வை கிடைச்சது. அதாவது ஓகே, இப்படி ஒரு ஆள் இருக்கான் அப்படின்றது ஓரளவுக்கு ஃபில்ம் மேக்கர். ஆமாம், அந்த மூவி நல்லா ரீச் ஆச்சு. ஸோ தெரிஞ்சது அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா அடுத்தடுத்த படங்கள். ஓகே, ஸோ அடுத்தடுத்த படங்கள் அதை பற்றி சொல்லுங்களேன் நீங்கள். அடுத்தடுத்த படங்கள் போது அந்த டைமில் வந்து ஒரு வாட்டி ஒரு வாய்ப்பில் வந்து நாய்கள் ஜாக்கிரதை படத்துக்காக ஒரு ரகடான ஒரு ஒன் ஆஃப் த வில்லன் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டது. டேரக்டரை போய் மீட் பண்ணேன். பார்த்ததும் ஒரு நேம் பக்கத்தில் உள்ள போர்டில் நேம் எழுதுங்கன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் லுக்லேயே சர்ப்ரைஸ்ட். ஸோ சொன்னார், இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ரோல் தான், இன்டர்வல் வரைக்கும் வருவீங்க, இன்டர்வல் உங்களை கொண்டுடுவோம், பட் மக்கள்கிட்ட நீங்கள் வேறு மாதிரி ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நாய்கள் ஜாக்கிரதையில் 4 நாய்கள், ஹியூமன் டாக்ஸ், 4 கெட்டவங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தர் நான் பண்ணேன். உண்மையாக நல்ல ரீச். பப்ளிக் பிளேசஸில் நிறைய கிட்ஸ் பயப்படுவாங்க அந்த ரோல் பார்க்கும்போது. அந்த 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 கேரக்டர் அந்த டைமில் அந்த லுக்ஸ், அந்த தாடி, அந்த லுக்கில் பார்க்கும்போது குழந்தைங்க கிட்ட ஒரு மாதிரியான ஒரு ரியாக்ஷன். பட் நோட்டிசபிள்னு தெரிஞ்சது. அது நல்லா தெரிஞ்சது. ரெஜிஸ்டர் ஆச்சு, நல்லா ரீச் ஆச்சு. அது ஒரு சின்ன சீக்வன்ஸ், பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்ஸ். அந்த மூவியில் வந்து அது அந்த 5 மினிட்ஸ் நீங்கள் வேறு எங்கேயும் எங்கேயும் போக முடியாது. அப்படிப்பட்ட சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாரு டேரக்டர். நம்மளோட கேரக்டர் என்ட்ரு ஆகி அது எக்ஸிட் ஆகிற வரைக்கும் அப்படி லுக்ஸ் எல்லாம் அந்த சம்பத் அப்படின்ற கேரக்டர் மேலே இருக்கும். என்ன பண்ண போகிறேன், ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ப்ராமினன்ட் ரோல்ஸில் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் எப்படி திடீர்னு வில்லனா அவதாரம் எடுத்தீங்க? யா, கரெக்ட். இது அப்படின்னா நாய்கள் ஜாக்கிரதையில் எனக்கு ஒரு நல்ல டீம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அந்த படத்தில் வந்து சிபி சார் வெரி குட் ஃப்ரெண்ட். அவர் வந்து அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணாட்டியுமே ரொம்ப ஒரு கேர்டேக்கர், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மூவ் இருக்கும் அவர்கிட்ட. அவரோட டீமில் 4 போலீஸ் இருப்பாங்க. நாங்கள் 4 கெட்டவங்க மாதிரி 4 நல்லவங்க இருப்பாங்க. அதில் அந்த 4 பேரில் ஒருத்தர் வந்து அபிமன்யு, அவர் ஆதியன் படத்தோட ஹீரோ. அவர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அப்போது அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் மனோஜ், நிறைய எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன். மனோஜும் ஒரு மைண்டில் ஒரு ஐடியா வச்சுருந்தார். அவங்க அடுத்து வெளியே வந்து அவங்க சைடில் மூவி ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ ஏன் நம்ம டீமே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் 4 போலீஸில் ஒரு போலீஸை நடிச்சு ஒரு ஹீரோ ஆகிட்டார். 4 வில்லன் நடிச்சு ஜெனிஷ் வந்து மெயின் வில்லன் ஆகிட்டார் ஆதியனில். அப்படி தான் அந்த இது. ஸோ அதுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கான கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸ்டைலிஷாக வேறு ஒரு லுக் எல்லாம் மாற்றி அந்த படத்தில் வந்து சம்பத் அப்படின்னு இருந்த ஜெனிஷ் வந்து இதில் வந்து வீரா அப்படின்னு ஒரு டெரிஃபிக் வில்லனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனார். ஓகே, ஸோ யார் உங்கள் நடிப்பது வரைக்கும் பார்த்துட்டு யாரெல்லாம் பாராட்டியிருக்காங்க? அப்பப்போ குட்டி அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு சின்ன நடிகனுக்கு அது ஹாப்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மீகாமன் பண்ணேன், ஆர்யா சாரோட மீகாமன். அது மகிழ் திருமேனி சார் டைரக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் இதே மாதிரி ப்ராமினன்ட் ஒரு நோட்டிசபிள் ரோல் தான். அந்த ரோல் வந்து என்னென்னா, ஒரு கன் ஷாட்டில் ஆர்யா ஷூட் பண்ணிவிடுவார், இறந்துடுவாங்க. இறந்துருக்கும்போது மார்ச்சுவரியில் இருக்கும். அப்போ வந்து வில்லன் வருவார். வந்து பார்க்கும்போது எல்லோரும் அப்படி ஒரு பாடியாக இருந்துகிட்ருக்கும். இந்த கேரக்டர், இந்த பாடி அமித் அப்படின்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து என்ன ஆகுனா, ஐபால் அப்படி ஃபுல் ஓப்பன் வித் லைட்டாக ஸ்மைல். அந்த படத்தில் அவன் சிரிக்கவே மாட்டான். அந்த செத்ததுக்கு அப்புறம் சிரிச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி பொசிஷனில் கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 20-30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஷாட். அந்த ஷாட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு டேரக்டரை கட் சொல்லிவிட்டு ஜெனிஷ் வாடா கூப்பிட்டாரு. ஏதோ சம்திங் ஏதோ சொதப்பிட்டோம் போல இருக்குது, மூச்சு விட்டுட்டோம் போல இருக்குது, சம்திங் பண்ண மாதிரி இருந்தது. பட் கூப்பிடும்போது ஹேவ் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் ஒருத்தர் ஒரு மாதிரி பாவமாக ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டு அவர் தான் வந்து அந்த படத்தோட வில்லன், ஒரு மெயின் வில்லன். அவர் பாம்பேயில் ஒரு பெரிய ஆக்டர், தியேட்டர் ஆக்டர். அவரோட நேம் ஜஸ்ட் எனக்கு மைண்டில் உடனே வரல. அவர் தான் அவர் சொன்னார். அந்த அப்ரிசியேஷன் வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் ஆதியனில் வந்து சத்யராஜ் சார் அந்த படத்தை ப்ரிவியூ ஷோவில் பார்த்தாங்க. ஆல்ரெடி நாய்கள் ஜாக்கிரதையில் பார்த்துட்டு அவங்க அந்த டைமில் நாய்கள் ஜாக்கிரதை ப்ரெஸ் மீட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு நோட்டீஸ் பண்ணி அப்படின்னு ஒரு சின்ன ரியாக்ஷன், அவரோட ஒரு வழக்கமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. ப்ரெஸ் மீட்டில் உங்களை பற்றி பேசியிருக்காரு. யா, ஆமாம். ஃபஸ்ட்டு அந்த நாய்கள் ஜாக்கிரதைக்கு அப்புறமா அதில் அப்படி பார்த்துட்டு குட்டியாக வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்துட்டு
இதில் வந்து ப்ரெஸ் ஷோ அவரோட ஷோ பர்சனல் ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டு அப்போ அப்ரிஷியேட் பண்ணார். ப்ரெஸ் இது நம்ம இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஸ்டேஜில் திடீர்னு ஒரு படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், தனியாக கூப்பிட்டு தனியாக பேசினார். இந்த படம் பார்த்துட்டேன், அந்த படத்தோட வில்லன் பேர் தெரியல, ஹீரோ பக்கத்துலன்னு சொன்னார், நேம் சொன்னார். ஓகே, நேம் மென்ஷன் பண்ணி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பாசிட்டிவான வேர்ட்ஸ். அதாவது ஒரு பெரிய லெஜெண்ட், வில்லாதி வில்லன் அப்படின்றது இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் அவருக்கு சொல்கிற ஒரு பேர். அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தைகள் 2-3 வார்த்தைகள் கிடைச்சது. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு சின்ன சின்ன ப்ராக்ரஸ், இந்த ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வேர்டு வரும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஓகே, ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து இப்போ கரண்ட்லி பண்ணிட்டு இருக்கிறது வந்து உதயநிதி ஸ்டாலின் சாரோட அவரோட நெக்ஸ்ட் மூவி இப்போ கெத்துன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து வாமனன் என்டென்றும் பொண்ணகை பண்ண அகமது சார், டைரக்டர் அகமது, அவங்களோட டைரக்ஷனில் ஜாலி எல்எல்பின்னு ஒரு பாம்பேயில் ஒரு மூவி ஹிந்தியில் வந்தது. அந்த மூவியோட ரீமேக், தமிழ் ரீமேக் பண்ணுறாங்க. அதில் உள்ள ஒரு கேரக்டர் தான், ஒரு நெகட்டிவ் ஷேட் உள்ள ஒரு பேட் பாய் தான் மறுபடியும். பட் இது ஒரு கைண்ட் ஆஃப் இங்கே கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. இந்த கேரக்டர் வந்து இங்கே தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்பவும் அதே பேட் பாய் இமேஜ் பட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு சம்திங். ஸோ ஏன் அதே அந்த பேட் பாய் இமேஜ்லேயே ஏன் ஸ்டிக் ஆகிறீங்க? அதுனா நீங்கள் பிளான் பண்ணதா, இல்லாட்டி வந்து உங்களுக்கு வர ஆஃபர்ஸும் ஒரு படம் பார்த்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இருக்குதா? அப்படி தான் சொல்லுவேன். இல்லை அப்படி தோணுதான்னு தெரியல. நான் வெளியே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லுக் ஒரு மாதிரியான ஜெனிஷ் இருக்கும். அந்த மூவி கேமராவில் காட்டும்போது ஜெனிஷ் வந்து வேறு ஒரு லுக்கில் இருக்கிற மாதிரி நான் அப்படி தான் நினச்சிருக்கேன். டேரக்டர்ஸ் வந்து பேசும்போது, ஆடிஷன் பண்ணும்போதோ அல்லது கூப்பிட்டு இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ இந்த மாதிரியான ஒரு ரோல் உனக்கு வச்சுருக்கேன்டா, இந்த மாதிரி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பார்த்தா ஒரு வெறுப்பு வர மாதிரியோ கோவம் வர மாதிரியோ அல்லது ஒரு நெகட்டிவ் ஷேட், அந்த லுக்ஸ், நம்மளோட லுக்ஸ் மேபி அவங்களுக்கு அப்படி தோணிருக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வருது. நான் எதுவும் பிளான் பண்ணிக்கிறது இல்லை. நான் பிளாங்காக தான் போய் நிற்கிறேன். எந்த டேரக்டர் வந்தாலும் போயிட்டு அப்படி நிற்கிறது. அவங்க பார்த்துட்டு அவங்க தானே மேக்கர்ஸ், அவங்க தானே கிளே வந்து உருவாக்குவாங்க. ஓகே, ஸோ என்ன மாதிரி படங்கள்ல நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? தொடர்ந்து மற்ற லாங்குவேஜஸ்ல இருந்து ஏதாவது ஆஃபர் வந்திருக்கா? நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ கரண்ட்லி கன்னடாவில் ஒரு மூவி, அது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தரோட கான்டெக்ட் மூலமாக கன்னடாவில் வந்து ஆக்சுவலாக தமிழில் ட்ரிஷால நயன்தாரா அந்த படம் இல்லை, பயந்துறாதீங்க இல்லை, அது ஒரு என்டர்டெய்னிங் மூவி தான். அதே மாதிரி அந்த படத்திலோட ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரை எடுத்து அடாப்ட் பண்ணி ஒரு மூவி கன்னடாவில் பண்ணுறாங்க. அந்த மூவியில் அந்த கேரக்டருக்கு கமிட் பண்ணியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் மந்த் அந்த ஷூட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் என்ட்ரி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல கன்னடான்றது. தமிழில் தான் ட்ராவல் போயிட்டு இருக்கு. பட் இது ஒரு சின்ன ஒரு கேப்பில் ஒரு மூவி பண்ணலான்னு தோணுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆர்யாவோட பண்ணிட்டீங்க, இப்போ உதயநிதியோட பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய ஆக்டர்ஸோட நிறையா சிபியோட பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ஒருத்தர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, ஃபஸ்ட்டு விக்ரம் பிரபு சாரோட ஃபஸ்ட்டு கும்கியில் அவர் எங்களுக்கு ஃபஸ்ட் மூவினா அவருக்கு ஃபஸ்ட் மூவி. பட் அவர் லெஜெண்டரி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. பட் அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதாவது ஒரு சினிமா ஷூட்டில் இருக்குன்ற மாதிரி இருக்காது. ஒரு ஊரில் வில்லேஜில் தானே இருந்தோம், நாங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருந்தோம். அதுவே ஒரு சினிமாவில் இருக்கோம், நம்ம ஒரு வேறு மாதிரியான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருந்ததில்லை. ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். லட்சுமி மேனே அப்படி தான் இருந்தாங்க அந்த டைமில். அதுக்கப்புறமா சிபி சார், அவரும் அப்படி தான். அந்த மாதிரி பெரிய பேக்ரவுண்ட், பட் ரொம்ப சிம்பிளாக டவுன் டு எர்த்தாக இருப்பார். அதுக்கப்புறம் வேறு யார், இப்போது லேட்டஸ்ட்டு ஆர்யா சார் அப்படி தான். என்ன விஷயமோ தேவையான விஷயம் பேச. அவரோட 2 படம் பண்ணேன். இன்னொரு மூவி வாசுவும் சரவணன் ஒன்றா படித்தவங்க. அந்த படத்தோட அந்த சீக்வன்ஸ் வந்து லென்த்துக்கு காரணமாக போயிடுச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி சீக்வன்ஸ் அது. ஸோ அந்த 2 படமே பார்க்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுவார். ரொம்ப பாசிட்டிவான ஆள் வரும், ரொம்ப ஈஸி கோயிங். தென் உதயநிதி சார், அவர் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். சில விஷயம் சார் ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ் தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் இன்னும் டைம்ஸ் இன்னும் அதிகம் வரல. மேபி அடுத்த சீக்வன்ஸ் தான் அவரோட ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அடுத்த சீக்வன்ஸஸ் வந்து அவரோட காம்பினேஷன் இல்லை, மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கிட்டையுமே இது வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவான ரிசீவிங் தான் இருந்தது. ஸோ ஹீரோவா நடிக்கிற ஆர்வம் ஏதாவது, ஐ மீன் என்ன மைண்ட் செட்டில் ஆக்சுவலாக நீங்கள் வந்தீங்க? சில பேர் வந்து நான் சினிமாவில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினைப்பாங்க இல்லையா? நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் வந்தீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் பேக்ரவுண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பேக்ரவுண்ட் ஆக்சுவலி நான் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டு ஒரு நார்மலான ஒரு டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ்லாம் டீச்சர்ஸ். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபஷனல் இந்த ஸ்டடீஸ் ட்ரை பண்ணாங்க. லா பண்ணேன், ஹைகோர்ட்டில் ஜூனியராக 2 years. தென் அப்புறம் கூத்துப்பட்டில் ஒரு 1 year, டப்பிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 2-3 years. அப்படி ட்ராவல். ஆக்டிங் தான் ஃபோக்கஸ் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபேஸ் ஃபெமிலியர் ஆகணுன்ற ஆசை சின்ன பையனு கூட இருக்கும் இல்லையா, அந்த ஆசை இருந்தது. எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கல, இந்த மாதிரி ஹீரோ ஆகிடணும் வில்லன் ஆகிடணும் அப்படின்னு பிளான் பண்ணல. அது அப்படி நடத்தி கொண்டு போயிட்டே இருக்குது இது வரைக்கும். அப்படி தான் ட்ராவல் இருக்குது. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். டப்பிங் இருந்தீங்களா, அதை சொல்லுங்க. என்ன மாதிரி படங்களுக்கு டப்பிங்? நான் ஃபர்ஸ்ட் ராமன் தேடிய சீதைன்னு ஒரு மூவியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போ கரண்ட்லி பேசிகிட்டு இருக்கிற மூவி ஆகடு அப்படின்னா ஒரு தெலுங்குல மகேஷ் பாபு சார் பண்ண மூவியோட தமிழ் டப்பிங் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன சின்ன ரோல்ஸ், கேரக்டர்ஸ், வில்லன், சில நியூ ஃபேஸஸ், ஹீரோஸ், ஃப்ரெண்ட்ஸ்,
சின்ன சின்ன ரோல்ஸ். நிறைய ஹீரோஸ்க்கு வந்து ஃபைட் எஃபெக்ட் சொல்லுவாங்க. ஹீரோஸ்க்கு டைம் இருக்காது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ப்ரீத்திங் எஃபெக்ட், ரன்னிங் எஃபெக்ட், ஃபைட் எஃபெக்ட்லாம் கொடுக்குறதுக்கு வந்து அவங்களுக்கு டைம்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயின் ஆகும் த்ரோட்டுன்றதுனால மேக்ஸிமம் அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஜெய், விஷால், ஆர்யாவோட பிரதர் சத்யா, அட்டகத்தி தினேஷ், அருண் விஜய் சார், அப்படி ஒரு விஷால் சார், விக்ரம் சார், இவங்களுக்கு எல்லாருக்கும் எஃபெக்ட்ஸ் நிறைய படம் கொடுத்துருக்கேன். தென் அவங்களுக்கு ட்ராக் வாய்ஸஸ் கூட பேசியிருக்கேன். ஜெயம் ரவி, எங்கேயும் காதல், அவங்களோட அதாவது அவங்க ஷூட்டில் பிஸியாக இருக்கும்போது அதை டப் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து மியூசிக் பிஜிஎம்காக வேண்டி நம்மளோட வாய்ஸை ரஃபாக ஒரு டோட்டலி டப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்டு கூட அவங்க பேசுவாங்க. டேவிட்டில் விக்ரம் சார் இருக்குது, சம்மரில் விஷால் சார் இருக்குது, அநேகனில் தனுஷ்க்கு, இந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் இதுவும் எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிது. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டோட்டல் மூவிக்கு ஒரு ஹீரோவுக்கு என்ன ஒரு ஹீரோ நம்ம பார்த்து ரசிக்கிற ஒரு ஹீரோவுக்கு நம்மளோட வாய்ஸை வந்து கொடுக்கும்போது அது ஒரு வேற ஒரு ஃபீல், அது ஒரு ட்ராவல். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் என்னென்னா தெலுங்கில் வந்து வெண்ணிலா கிஷோர்னு ஒரு காமெடின்னு இருக்கார், இங்கே உள்ள சந்தானம் மாதிரி. அவரோட தமிழ் மூவிஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வாய்ஸ் செட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போது ப்ரூஸ்லி 2 ரிலீஸ் ஆச்சு, ஸ்ரீமந்துடு, இந்த மாதிரி அடுத்து அகில் நாகார்ஜுனா சாரோட சன் இப்போ வரப்போகிற ஆகுடு, இந்த மூவி எல்லாத்துக்கும் அவரோட வாய்ஸஸ்க்கு பண்ணிகிட்ருக்கு. இப்போ கரண்ட்லி இன்றைக்கி கூட அந்த டப்பிங் தான் இருந்தது, முடிச்சுட்டு வந்தேன். ஸோ டப்பிங்கும் அந்த சைடில் என்னோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது ரொம்ப ஹாப்பியாக தான் எடுத்துக்கு ட்ராவல் பண்ணுறேன். சப்போர்ட்டிங்காக இருக்குது நிறையவே. ஓகே. ஸோ அந்த மாதிரி யாராவது டப் பண்ணிட்டு உங்களை பார்த்து பாராட்டியிருக்காங்களா? டபிள்யூ விக்ரம் சார் அப்ரிஷியேட் பண்ணார், பட் ஸ்ட்ரைட்டாக அப்ரிஷியேட் பண்ணல. கேட்டுட்டு டேவிட்னு ஒரு மூவி அவர் ஹிந்தியில் பண்ணார், அதோட தமிழ் வெர்ஷனுக்கு நான் தமிழ் வாய்ஸ் ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஒரு ஆஃப் டேலாம் முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். சார் வந்து அடுத்த நாள் வந்துட்டு எப்போ முடிச்சிங்க, எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன். ஆஃப் டே இல்லையா அப்படின்னு சர்ப்ரைஸ்டாக, யார் நியூ ஆர்டிஸ்ட்டாக இல்லை சீனியர் ஆர்டிஸ்ட்னு கேட்டாங்க. இல்லை ஒரு நியூ கை தான், அவர் சூப்பர், என்னோட விஷயத்தை கன்வே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது ஹாப்பியாக இருந்தது. அப்பப்போ குட்டி குட்டியாக கிடைக்கும். அந்த படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த டப்பிங் மூவிஸ்லாம் போகும்போது, தேட்டரில் பார்க்கும்போது திடீர்னு அந்த டயலாக்ஸுக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற சில மூவிஸில் அப்படி ஒரு விஷயம் அமையும். ஸ்ரீமந்துடு, இந்த படங்கள்லாம் ஸ்ருதி அவங்களோட காம்பினேஷன் உள்ள சீக்வன்ஸ் இந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் முகம் வாங்குற மாதிரியான சீன்ஸ் இருக்கும், அது ஆடியன்ஸ் நிறைய ரசிப்பாங்க, விசில் பண்ணுவாங்க. அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம டயலாக்கு கிளாப்ஸ், ஓகே, அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப். ஸோ எனிவேஸ், இங்கே நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, டப்பிங் இண்டஸ்ட்ரி பற்றி, மூவி இண்டஸ்ட்ரி பற்றி. ஸோ வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் டு see you more in தமிழ் மூவிஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், டேலண்டடான ஆர்டிஸ்ட், இன்னும் பெரிய கதாபாத்திரங்கள்ல பெரிய ஹீரோஸோட நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot for தேங்க்யூ ஸோ மச். யா. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு சூப்பர் ஹவுஸ்ஃபுல்லை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் உங்களுக்கு திருப்பி அடுத்த ஷோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's me, Shailaja Balasubramanian, signing off. Thank you.